Hello students, now we are going to discuss about electric field due to infinitely long straight charged wire. So ஒரு thickness ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய அதோட லென்த்தோட கம்பேர் பண்ணும்பொழுது thickness ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு charged wire. ஓகே, இதில் யூனிஃபார்மாக சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டக்டரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னா, ஜஸ்ட்டுங்க இதில் ஒரு சர்டன் லென்த் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர். இந்த 1 மீட்டர் லென்த்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அடுத்த 1 மீட்டர் லென்த்லையும் அதே சார்ஜ் தான் இருக்கும். அடுத்த 1 மீட்டர் லென்த்லையும் அதே சார்ஜ் தான் இருக்கும். அடுத்த 1 மீட்டர் லென்த்லையும் அதே சார்ஜ் தான் இருக்கும். இது மாதிரி த்ரூ அவுட் த லென்த் ஆஃப் த வயர் த சார்ஜ் பர் யூனிட் லென்த் இஸ் சேம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு வயர் அப்படின்னு சொல்லலாம். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு பாசிட்டிவ் சார்ஜை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த யூனிஃபார்மிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு குவான்டிட்டி நமக்கு தேவைப்படுது. அது ஜஸ்ட் லாம்டா, தட் இஸ் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, charge per unit length, total charge per total length. ஆக்சுவலா இது இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் தான். இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலா இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்க முடியாது. ஸோ ஏன் அப்படி இல்லாத ஒரு விஷயத்த எப்படி நம்ம இங்கே கன்சிடர் பண்றோம், எதுக்காக கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, ஃபார் சிம்பிளிசிட்டி. நம்மளால ஈஸியா இதை பேஸ் பண்ணி டெரைவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ப்ராக்டிக்கலா பாசிபிள் இல்லாத கேஸ் இங்க எப்படி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அகைன் அண்ட் அகைன் அதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஜஸ்ட் we will see. ஓகே, இப்போ இந்த இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் சார்ஜ்டு வயர்னால ஒரு சர்டைன் பாயிண்ட்ல என்ன ஃபீல்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சார்ஜ்டு வயர். நம்ம இந்த ரீஜன் எப்படி, இந்த பாயிண்ட் எங்க எடுத்துக்கிறோம்னா, ஜஸ்ட் இந்த சார்ஜ்டு வயருக்கு மிட் ரீஜனா இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, அதாவது இது இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட்டா இருந்தாலும் ஜஸ்ட் இந்த செக்மெண்ட், இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், சென்டர் பாயிண்ட் ஆஃப் த லாங் ஸ்ட்ரெயிட் வயரா இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சார்ஜ்டு வயர்னால என்ன ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதையும் எலக்ட்ரிக் சார்ஜஸையும் ரிலேட் பண்றோம் யூசிங் காஸ் லா. ஓகே, காஸ் லாவை யூஸ் பண்றது மூலமா இதனால என்ன ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு சில அசம்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். என்ன செய்யறோம்னா, ஜஸ்ட் இந்த இப்போ ஒரு செக்மெண்ட் A1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் செக்மெண்ட் எடுத்துக்கிறோம். A2 அப்படிங்கிற சார்ஜ் செக்மெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு செக்மெண்ட்ஸும் இந்த பாயிண்ட் P இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ரைட், இப்போ இந்த செக்மெண்ட்னால இங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்லையும், இந்த A2 செக்மெண்டால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்லையும் இருக்கும். ரைட், இந்த டைரக்ஷன்லையும் இருக்கும். E1 இதை E2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ ரெண்டு ஈக்குவல் ஃபீல்ட், டெஃபினட்டா ரெண்டும் இந்த பாயிண்ட்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ், சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான். ஏன்னா சார்ஜ் பர் யூனிட் லென்த் இஸ் சேம், கான்ஸ்டன்ட் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். இப்போ ரெண்டு கண்டிப்பா E1 E2 ஓட மேக்னிடியூட்ஸ் ஈக்குவலா இருக்கும். இதை காம்பனன்ட்ஸா ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா, வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் E2, ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் E1 and E2. ஸோ இந்த ரெண்டு ஃபீல்ட்ஸோட வெர்டிகல் காம்பனன்ட்ஸ் ஒன்ன கேன்சல் பண்ணிக்கும். இப்போ டெஃபினட்டா ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் E1 and E2 மட்டும்தான் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த செக்மெண்டாலையும் ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், இந்த செக்மெண்டாலையும் ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், இந்த செக்மெண்டாலையும் ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ சரியா கவனிச்சு பார்த்தா, ஏதாவது நம்ம பார்த்தீங்கன்னா மிட் ரீஜன் எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த செக்மெண்ட்னால ப்ரொடியூஸ் ஆன ஃபீல்டை
அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற இன்னொரு செக்மெண்ட், அதே டிஸ்டன்ஸில், இந்த பாயிண்ட்ல இருந்து அதே டிஸ்டன்ஸில் இருக்கிற இன்னொரு செக்மெண்ட் என்ன செஞ்சுக்கும்னா தேர் வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து ஒன்றை கேன்சல் பண்ணிக்கும். அதோட ஹரிசானல் காம்பனன்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஒயரோட லென்த்தில் நம்ம எந்த பாயிண்ட்ல, அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்கு அப்ளிகபிள்னா இன்ஃபினிட் லென்த்துக்கு, பிளஸ் நம்ம பார்க்குற பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் அரவுண்ட் த மிட் ரீஜன் ஆஃப் த ஒயரா இருக்கணும். ஸோ இந்த எப்படின்னா ஒயரோட மிட் ரீஜன்ல நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஏதோ சம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா இந்த டைரக்ஷன்லேயே தான் இருக்கும். ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்லேயே தான் இருக்கும். அப்போ அட் த சேம் டைம் இந்த சைடும் அதே மாதிரி இந்த டைரக்ஷன்லேயே தான் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இது நமக்கு எப்படி தெரியுதுன்னா 3 டைமென்ஷன்ல பார்க்கும் பொழுது இது ஒரு சிலிண்டரோட ஆக்சிஸ் மாதிரியும், இந்த பாயிண்ட்ஸ் இருக்கிற எல்லா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் அப்படியே கன்சிடர் பண்ணோம் 3 டைமென்ஷனல்ல ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் கிடைக்கும். அப்போ அந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் சேமா இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட்ஸ் ரேடியலி அவுட்வர்ட் இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். நெகட்டிவா இருந்ததுன்னா ரேடியலி இன்வர்டா இருக்கும். இதுதான் விஷயம். அப்போ நம்ம பார்க்குற ரீஜன் மிட் ரீஜனா இருக்கணும், ரைட். இந்த சார்ஜ் வந்து யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டியா இருக்கணும். இந்த மாதிரி ஒயர் அப்படித்தான் சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு அசம்ஷன் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா அதோட மிட் ரீஜன்ல பார்க்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ்லையும், சேம் டிஸ்டன்ஸ்ல பார்க்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ்லையும் ரேடியலி அவுட்வர்டாகவும் அந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸோட சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏ ஃபுல்லா ஒரே மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிமெட்ரிக்கலா இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்லாவை எந்த சர்ஃபேஸுக்கு அப்ளை பண்றோமோ அது காசியன் சர்ஃபேஸ் சொல்றோம். காசியன் சர்ஃபேஸை எந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா, அதோட சிமெட்ரிக்கலா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு சிமெட்ரிக்கலா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு again same charged wire, right, infinite length, having uniform charge density, linear charge density, charge per unit length is constant for every length, for equal length possess equal amount of charges. Okay, இதுல இருந்து r டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட பார்க்கிறோம். ஓகே, இப்போ r அப்படிங்கிறது ரேடியஸ் ஆகும், ரைட். r அப்படிங்கிறது ரேடியஸ் ஆகும். l லென்த், l அப்படிங்கிற லென்த் இருக்கக்கூடிய ஒரு சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இங்க இதுக்கு முன்னாடி நம்ம காஸ்லாவை அப்ளை பண்ணும்போது பார்த்ததுல, டிரைவ் பண்ணும்போது பார்த்ததுல ஒரு ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் எடுத்திருப்போம். இங்க நம்ம ஒரு சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்றோம். இது டாப் சர்ஃபேஸ், டாப் பிளேன் கேப், இது வந்து பாட்டம் பிளேன் கேப், இது சிஎஸ்ஏ, ரைட், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, இப்போ இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அதாவது இந்த சார்ஜ்டு ஒயரோட எல் லென்த்தை மட்டும் க்ளோஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ். இன்கேஸ் இந்த சார்ஜ்டு ஒயர் இந்த சர்ஃபேஸுக்கு வெளியில சார்ஜஸ் இருந்தாலும் டெஃபினட்டா இருக்கும், ஏன்னா நம்ம இன்ஃபினிட் லென்த்னு சொல்லியிருக்கிறோம். சார்ஜஸ் இருந்தாலும் அந்த சார்ஜஸ்னால நம்ம இப்ப கன்சிடர் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அஃபெக்ட் ஆகாது. சார்ஜஸ் அவுட் சைட் த சர்ஃபேஸ் will not contribute into the net electric flux. ஓகே, ரைட். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம காஸ் லாவை அப்ளை பண்றோம். அதுக்கு நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தேவை. சரி, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓவர் closed surface area E vector dot dA vector is equal to, that is electric flux, right, total electric flux is equal to, அப்போ அங்க வந்து spherical surface ஒரே சர்ஃபேஸா இருந்துச்சு, ஜஸ்ட் நம்ம அப்படியே இன்டகிரேட் பண்ணோம். இங்க வந்து 3 different surfaces, top surface, bottom surface and CSA.
ஏன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது இருக்குதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா சர்ஃபேஸ் ஏரியாவோட டைரக்ஷன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். ஜஸ்ட் இன்டகிரல் E vector dot dA vector at CSA, right? At CSA plus integral E vector dot dA vector at top surface plus integral E vector dot dA vector at bottom surface. Okay. இங்கே நம்ம க்ளோஸ்ட் இன்டகிரல் போட வேண்டிய அவசியம் இல்லை, நான் தனித்தனி சர்ஃபேஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஒவ்வொரு சர்ஃபேஸ்லையும் எந்த மாதிரி ஃப்ளக்ஸ் இங்கே அசோசியேட் ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இங்கே பாருங்க, இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் டாப் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். இப்போ டாப் சர்ஃபேஸில் ஒரு டிஏங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறோம். டிஏவோட டைரக்ஷன் எப்பவுமே டிஏவுக்கு பெர்பெண்டிகுலரா டிஏவுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த டைரக்ஷன் இருந்துச்சு, ரைட்? இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டாரும் டிஏ வெக்டாரும் டெஃபினட்டா பெர்பெண்டிகுலரா இருக்கு, ரைட்? பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ இந்த கேஸ்ல theta is equal to 90 degree. ஓகே, சரி, அடுத்தது பாட்டம் சர்ஃபேஸ் பார்க்கலாம். பாட்டம் சர்ஃபேஸ்ல ஒரு டிஏங்கிற எலமெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்றோம். டிஏ அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், இதுதான் டிஏ வெக்டரோட டைரக்ஷன். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் டிஏ வெக்டாரும் இங்க டெஃபினட்டா பெர்பெண்டிகுலரா இருக்கு, 90 டிகிரியை மேக் பண்ணுது. ஓகே, அப்போ பாட்டம் சர்ஃபேஸ்லயும் θ is equal to 90 டிகிரி, ரைட்? ஓகே, இப்போ சிஎஸ்ஏ எடுத்துக்கிறோம். சிஎஸ்ஏல ஒரு ஸ்மால் எலமெண்ட், இங்கே ஒரு ஸ்மால் எலமெண்ட்டை கன்சிடர் பண்றோம். டிஏ வெக்டார் இந்த மாதிரி டைரக்ஷன், டிஏ வெக்டாரோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனையும் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் சேம் டைரக்ஷன், இதே டைரக்ஷன்ல இருக்குது. இப்போ E வெக்டாரும் dA வெக்டாரும் இங்க parallel to each other. So here the theta is equal to 0 degree. இப்போ at CSA theta is equal to 0 degree, right? இப்போ இந்த டாட் ப்ராடக்ட் மூலமா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஜஸ்ட் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சர்ஃபேஸ்லையும் வேற வேற ஓரியன்டேஷன் பிட்வீன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் டிஏ. அதனால தான் 3 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இன்டகிரல் E dA cos theta, magnitude of E and magnitude of dA cos theta plus integral E dA cos theta plus integral E dA cos theta, right? இது CSA, இது டாப் சர்ஃபேஸ், இது பாட்டம் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த தீட்டா வேல்யூஸ் அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ இன்டகிரல் EDA cos 0 டிகிரி, டெஃபினட்டா 0 டிகிரி சிஎஸ்ஐல தான் வரும் இந்த கேஸ்ல. ஸோ சிஎஸ்ஐ மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிளஸ் EDA cos 90 டிகிரி பிளஸ் EDA cos 90 degree, right? இப்போ cos 90 degree is equal to 0. அப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸும் definitely is equal to 0. அப்போ through the top surface and bottom surface no flux is associated. அது வழியா எந்த ஃப்ளக்ஸும் பாஸ் ஆகல. ஓகே, அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது சிஎஸ்ஏ வழியா பாஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் மட்டும் தான் டோட்டல் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அங்க cos 0 ஓட வேல்யூ cos 0 degree is equal to 1. So the total flux is equal to total flux phi E is equal to
integral EDA cos 0 is 1. ஓகே, நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கும் பொழுது இந்த CSA ஓட எந்த ஒரு பாயிண்ட் எடுத்து பார்த்தாலும் டெஃபினட்டா எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்து சேமா தான் இருக்கு. ரீசன் நம்ம பார்த்தோம். நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து இந்த வயரோட மிட் ரீஜனுக்கு நியரரா இருக்குது. ஸோ நம்ம மிட் ரீஜனுக்கு அரௌண்டான ஸ்பேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் பார்க்க போறோம், ரைட்? அப்போ அதுல அந்த ரீஜனுக்கு ரெண்டு சைட்ஸ்ல இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபீல்ட்ஸ் டெஃபினட்டா ஒன்ன வெர்டிகல் காம்பனன்ட்ஸை கேன்சல் பண்ணிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா ரேடியல் காம்பனன்ட் மட்டும் தான் இருக்குது. ஐ மீன் அந்த ஃபீல்ட்ஸோட ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அது இந்த சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரோட ரேடியல் காம்பனன்ட் ரேடியல் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. பிளஸ் இங்க இருக்கிற ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒவ்வொரு லென்த்தும் ஒவ்வொரு பார்ட்டும் எடுத்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் சேம் சார்ஜ், அதாவது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்டா இருக்கிறதால டெஃபினட்டா இந்த பாயிண்ட்ல என்ன ஃபீல்டோ அதுதான் இங்க. ஸோ எல்லா பாயிண்ட்ஸ் இந்த CSA ஆஃப் த காசியன் சர்ஃபேஸும் சேம் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொசஸ் பண்ணியிருக்குது. அப்போ ஈஸியா நம்ம இந்த இன்டகிரன்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வெளியில எடுக்கலாம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் flux is equal to integral dA. ஸோ நம்ம இங்க dA அப்படிங்கிறது CSAல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட், ரைட்? சின்ன பார்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு dAவையும் ஆட் பண்ணா டோட்டல் CSA கிடைக்கும். ஓகே, டோட்டல் CSA. ஸோ டோட்டல் CSA of the cylinder, CSA of the cylinder is equal to 2 pi, the radius is R and length L. Okay, அப்போ just total flux phi is equal to E into 2 pi R into L. Okay, இப்போ நம்ம net flux through the surface கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு நம்ம காஸ் லாவை சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, இப்போ காஸ் லா states that net flux associated with the any closed surface is equal to 1 by epsilon naught times the net charge enclosed by the surface, Q enclosed by epsilon naught. This is the Gauss law, more general than Coulomb's law. Okay, இப்போ இந்த சார்ஜ் enclosed எவ்வளோ அப்படிங்கறத பார்த்தா போதும். இங்க நம்ம கன்சிடர் பண்ண செக்மெண்ட் ஆஃப் த வயர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் L லென்த் தான் செக்மெண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜ் தான் இங்க ரெஸ்பான்சிபிள், Q enclosed. இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குது, அதாவது யூனிட் லென்த்ல லாம்டா சார்ஜ் இருக்கு, ரைட்? யூனிட் லென்த்ல லாம்டா சார்ஜ் அப்படின்னா L லென்த்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கும், அதாவது ஃப்ரம் சார்ஜ் பர் யூனிட் லென்த் லாம்டா is equal to Q by L அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ L லென்த்ல எவ்வளவு சார்ஜ், யூனிட் லென்த்துக்கு Q சார்ஜ்னா L லென்த்துக்கு எவ்வளவு சார்ஜ், இப்போ Q enclosed is equal to charge per unit length into length of the wire which is confined by the Gaussian surface or considered, இப்போ lambda L. So just இதை இங்க சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ phi total flux associated with the Gaussian surface is equal to, instead of Q enclosed, lambda L divided by epsilon naught, just. So phi, the total flux from the calculated value, E into 2 pi RL, right? அப்போ E into 2 pi RL is equal to lambda L by epsilon naught. Just L cancel பண்றாங்க. So E is equal to lambda by 2 pi epsilon naught into R, right? இது electric field due to infinite long straight conductor. எங்க மட்டும் possible, mid region of the இதுல மட்டும் தான் possible. Okay, so இதுக்கான vector quantity எழுதணும். just ஒரு electric field vector notation is equal to lambda divided by 2 pi epsilon naught R. இதோட direction is along the
radial vector, right? So r cap is a unit vector along the radius. Okay. In case of the positive charge are the outward, negative charge are the radially inward இருக்கும். Okay. இப்போ நம்ம ஒவ்வொரு சமயத்திலையும் இது இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம், ரைட்? இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அப்படின்னு பார்க்குறோம். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் ஒயர், அதாவது பர்டிகுலர் ரீஜன் எடுத்துக்கிறோம். இது நம்ம இதுல இருந்து ஏதோ சம் டிஸ்டன்ஸ்ல பாயிண்ட் கன்சிடர் பண்றோம், இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கிட்டா, இது இன்ஃபைனைட் லென்த்தா இருந்தா மட்டும்தான் நம்ம எந்த பாயிண்ட கன்சிடர் பண்ணாலும் அதுக்கு ரெண்டு சைட்லயும் அப்பர் போர்ஷனால கிரியேட் ஆகக்கூடிய ஃபீல்டை கேன்சல் பண்றதுக்கு லோயர் போர்ஷன் இருக்கும். அப்படி இருந்தாதான் அது வந்து இன்ஃபைனைட் லென்த். சரி, பிராக்டிக்கலா எந்த ஒரு விஷயமும் இன்ஃபைனைட் லென்த் கிடையாது. அப்போ எப்படி இது வந்து பிராக்டிகலி பாசிபிள் அப்படின்னா, இந்த லென்த்தோட கம்பேர் பண்ணும்பொழுது, லென்த் ஆஃப் த வயரோட கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் வெரி மச் க்ளோஸ் டு த கண்டக்டர். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து இஸ் வெரி மச் லெஸ் தென் த லென்த் ஆஃப் த கண்டக்டர். அப்படி இருந்தா இந்த கண்டக்டரை, இந்த சார்ஜ்டு ஒயரை நம்ம இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ண முடியும். ஜஸ்ட் இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். நம்ம ஒரு பாயிண்ட்ல இருந்து பார்க்கிறோம், ஏதோ ஒரு பெரிய மவுண்டைனை பார்க்கணும், ரைட்? மவுண்டைனோட ஹைட் வந்து அதோட பீக் பாயிண்டை நம்மளால பார்க்க முடியும். ஜஸ்ட் நம்ம பக்கத்துல பக்கத்துல போக போக அதோட பீக் பாயிண்டை நம்மளால பார்க்க முடியாம போகும். ஸோ ரொம்ப க்ளோஸ் டு த ஃபுட் ஹில் இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்மளால பீக் பாயிண்ட பார்க்க முடியாது. அப்போ இங்கிருந்து பார்க்கும் பொழுது இந்த ஹைட்டு இன்ஃபினிட்டி மாதிரி நமக்கு அப்பியர் ஆகும். ஸோ அதே விஷயம் தான், நம்ம இந்த பாயிண்ட ரொம்ப க்ளோஸா பார்க்கும் பொழுது இந்த லென்த் ரொம்ப ரொம்ப அதிகமா தெரியும். ஸோ ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல, ஐ மீன் இங்க என்ன பிசிக்ஸ் அப்படின்னா, ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் வேலிட். ஓகே, ரைட். Thank you so much. One more point about this topic. For same infinite long straight conductor, uniformly charged, right? Okay. இப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட் ரொம்ப க்ளோஸா இருக்குது, அதனால இது இன்ஃபைனைட் லென்த் அப்படின்னு நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். இங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபீல்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு lambda by 2 pi epsilon naught r cap, right? Okay. So நம்ம பாயிண்ட் சார்ஜ்னால என்ன ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும்? ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு q by 4 pi epsilon naught r square r cap, right? Here E is inversely proportional to r square. இங்க E is proportional to 1 by r, just 1 by r. அதாவது ஒரு பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து ஏதோ சர்டன் டிஸ்டன்ஸுக்கு நம்ம கன்சிடர் பண்ணும் பொழுது என்ன ஃபீல்டு இருக்குமோ அதை விட அதிகமான ஃபீல்டு இந்த லைன் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகும். கவனிச்சு பார்த்தோம்னா பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபீல்டு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எந்த அளவுக்கு குறையுமோ அந்த அளவுக்கு இது குறையாது. இது அதே ஓரளவு அதே மேக்னிடியூட்ல மெயின்டைன் பண்ணும். ஐ மீன் இந்த அளவு டிராஸ்டிக்கா குறையாம ஜஸ்ட் கொஞ்சமா குறையும். ஓகே, அப்போ ரீசன் என்ன அப்படின்னு கவனிச்சோம்னா, இது வந்து இட்ஸ் நாட் ப்ரொபோர்ஷனல் டு 1 by r square, இட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by r. ரீசன் என்னன்னா, இங்க ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் மட்டும் இல்ல, நிறைய சார்ஜஸ் பக்கத்துல லொகேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த சார்ஜ் மட்டுமே, ஒரு பாயிண்ட் சார்ஜ் மட்டுமே இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு குறையுதோ அந்த மாதிரி குறைய விடுறது இல்லை இந்த நெய்பரிங் சார்ஜஸ். ஸோ இதுவும் இங்க ஃபீல்டை சப்போர்ட் பண்ணுது, ரைட்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல ஜஸ்ட் அப்போ இங்க ஒரு செக்மெண்ட் அசியூம் பண்ணிக்கிட்டோம், இங்க ஒரு செக்மெண்ட் அசியூம் பண்ணிக்கிட்டோம். இதனாலையும் ஒரு ஃபீல்டு, இந்த ரெண்டு ஃபீல்ட்ஸ்னாலையும் என்ன ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் இது கூட ஆட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் இந்த செக்மெண்ட்னால மட்டுமே ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னா அது டெஃபினெட்லி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by r square. இங்க அது மட்டும் இல்லை, இந்த செக்மெண்ட் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணல, இதுக்கு
நெய்பரிங் செக்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால இது 1/r² மாதிரி டிக்ரீஸ் ஆகாம 1/r அளவுக்கு தான் டிக்ரீஸ் ஆகுது. அதான் இதோட இன்னொரு சிக்னிஃபிகண்ட். ஓகே, தேங்க்யூ.